இந்த இரு நூல்களும் குறிப்பாக இது என்னுடைய சம்பந்தப்பட்டது தான். அது கரும்பலகை கதைகளாக இருந்தாலும், கவர்னர்ஸ் ஹெலிகாப்டராக இருந்தாலும், கரும்பலகைக்கும் நான் தான் பொறுப்பு, கவர்னர் அப்பப்போ கொடுக்குற அறிக்கைக்கும் நான் தான் பொறுப்பு. ஒரு 2-3 நாட்களாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்தியா முழுவதும் இன்றைக்கு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்கே இருக்கின்ற ஒன்றிய அமைச்சருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ செய்தியாக இருந்துகிட்ருக்கு. இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆர்ப்பாட்டம் நடத்தும்போது கூட நான் சொன்னேன், இந்த தமிழ்நாடு வில் நெவர் bow to Delhi's hegemony. Our language, our identity, our education, not up for negotiation. This Dravidian land stand tall, defiant and uncompromisingly. Hence we reject NEP 2020, we reject PM Shri, we reject Hindi imposition. சொல்கிறது காரணம், இன்றைக்கும் புத்தகம், ஒரு புத்தகம் தமிழில், ஒரு புத்தகம் ஆங்கிலம். அதனால் இருமொழி கொள்கைங்கிறதுக்காக ஆங்கிலத்திலையும் பேசினேன், தமிழ்லையும் நான் பேசினேன். இது போதும். நமக்கு எல்லாரும் ஒன்று உணர வேண்டும். முத்தமிழர் கலைஞர் சொன்ன மாதிரி, பானைக்கு ஒரு பிரச்சனை சேதமாச்சுன்னா பானையில் உள்ளே இருக்கிற பாலுக்கும் அந்த சேதம் தான். தமிழுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழனுக்கும் பிரச்சனை தான் அப்படிங்கிறதா இன்றைக்கி ரொம்ப சுலபமாக இயல்பாக இன்றைக்கி சொல்லிட்டார். குறிப்பாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தனி செயலாளர், செக்ரட்டரி 1, செக்ரட்டரி 2, செக்ரட்டரி 3ன்னு இருப்பாங்க. நாங்கள் அவங்கள சுருக்கமாக சொல்லும்போது S1, S2, S3 அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இன்றைக்கி நம்முடைய சண்முகம் சார் S2 அவர் இன்ஸ்டண்ட்டாக உட்காந்து இந்த கவிதை எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சருக்கு நீங்கள் S2வில், நீங்கள் முதலமைச்சருக்கு நீங்கள் பெஸ்ட்டு. நீங்கள் சொல்லும்பொழுது மண்வளம் மாறினாலும் என்று சொன்னார். மண்வளம் மாறினாலும் மனித வளம் அதிகம் தருது நம்முடைய மாநிலம் தான். அதுக்கு காரணம் உங்களை போன்ற அதிகாரிகள் தான். அதை நான் இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் உங்களுக்கான அந்த நிர்வாகம் செய்யக்கூடிய எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், பல நேரங்களில் பல விஷயத்தை தன்னுடைய திறமையின் மூலமாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவை. இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு டீமாக இன்றைக்கி நம்மளாம் அமைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். நான் ஜெயரஞ்சனை சொல்லவே வேணாம், கிட்டத்தட்ட எல்லா கதையும் அவரே படித்து முடிச்சிட்டார் அவர். ஆக்சுவலாக இன்றைக்கி புத்தகம் ரிலீஸ் மட்டும் இல்லை, புத்தகத்தை முடியுமாக வாசித்து முடிச்சிட்டார் அவர். இன்றைக்கி பல தரவுகள் நாங்கள் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேசும்பொழுதும் அல்லது எதிர்க்கட்சியை சாதனங்கள் வைக்கிற தரவுகளுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பிளானிங் கமிஷன்லேருந்து வரக்கூடிய இந்த தரவுகள் தான். ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தானே, இது அரசாங்கத்துக்கு கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்டாச்சுரரி பாடி. இது எங்களுக்கான ரோசி பிக்சர்ஸ் எல்லாம் கொடுக்காது, எங்களை தலையிலே கொட்டும். இதுன்னா இது சரியில்லை, இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவர் நம்முடைய அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்கள். இன்றைக்கி எவ்வளோ பெருமையோடு இன்றைக்கி இந்த புத்தகத்தை பற்றி, இந்த புத்தகம் வெளியிடுறதை பற்றிலாம் பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த கரும்பழைகள் நம்முடைய எழுத்தாளர் இளம்பரதி அவர்கள் டெடிகேட் பண்ணியிருக்கேன், ஒழுங்காக படி, இல்லைன்னா டிவிக்கு தான் போகணும். நல்ல வேலைக்கு டிவிக்கு இல்லை, போதும் ஒருத்தர் டிவிக்கிற இந்த நாட்டை பண்ணுற பாடு போதும். ஆனால் அந்த ஆசிரியர் என்னென்ன நினச்சாரோ தெரில, ஐயோ அவன் டிவிக்கு போனான்னா அந்த நாட்டை கெடுத்துருவானே, அதனால் அவன் டிவிக்கு வேணாம், எப்படியாச்சும் ஊக்கப்படுத்தி ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர்லாம் ஆக்கிலாம் நினச்சிருப்பாங்க பிறகு. அதனால் முதல்ல உங்கள் ஆசிரியர்களுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் அதே மாதிரி இங்கே என்னுடைய அன்பு சகோதரர், எங்களுடைய குடும்ப உறுப்பினர் SKP கருணா அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அவர் என்னிடம் பல நேரங்களில் உரிமையோடு பல அறிவுகள் எடுத்து சொல்வார். இந்த விஷயத்தையும் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே என்று சொல்லக்கூடியவர். இன்றைக்கி வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு புத்தக ரிலீஸாக யார் என்ன, இப்போ கரும்பழைகள் கதைகளை பற்றியும் நம்முடைய SKP கருணாநிதி அவர்களுடைய கவர்னரின் ஹெலிகாப்டர் அப்படின்னு. ஏன்னா அந்த புத்தகம் இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே நான் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் படிச்சு இது ஆங்கில வெளியிடுது. அவர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட பதிவை பற்றி அதிகமாக என்னிடம் பெருமையாக எடுத்து சொல்வார் அப்படின்னு நான் சொன்னேன். ஓ அப்படியா, சரி அப்போ நீ போயிட்டு வா என்று அவர் சொன்னார். இன்றைக்கு அந்த புத்தகம் வெளியிடுகின்ற விழா,
அதே போன்று குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற என்னுடைய அன்பு அண்ணன் பாவா செல்லத்துறை அவர்கள். கொரோனா காலத்தில் ஒரு மனுஷனுக்கு கதை சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவரால் தான் முடியும்னு நினைக்கிறேன். நான் கொரோனா காலத்தில் அவங்க குடும்பத்தை பார்த்து உயிரை காப்பாற்றிக்கிட்டு வீட்டோட வீடாக இருந்தால் போதுங்கும் பொழுது அன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அந்த கதைகள்லாம் ரொம்ப யதார்த்தமாக, கதை என்று சொன்னால் யதார்த்தமாக நடக்கிறத அவர் யதார்த்தமாக பேசக்கூடியவர். அது முழுமையாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இவ்வளோ தாண்டா வாழ்க்கை, இதுக்காட எப்படி நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கே அவர் கொடுத்துருவார். இன்னைக்கு சின்னவங்க பெரியவங்க இல்லாமல் எல்லா தரப்புமட்ட மக்களுடைய ஒரு ரசிகர் பட்டாளத்தை பெருக்கக்கூடிய ஒரு அவராக இன்னைக்கு அவர் தன்னுடைய பேச்சின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தையே அவர் சேர்த்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நான் பொதுவாக இந்த கரும்பழகிகள் கதைகளை பொறுத்த வரைக்கும் சுபவி என்ன சொல்வார், இந்த அட்டைப்படம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும், இது இருக்கின்ற அந்த எழுத்தாக்கம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் விலையும் அது சார்ந்து இருக்கும் பொழுது தான் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும் படிக்கிறவங்களுக்கு. இல்லைன்னா என்னப்பா இதை இப்போ இந்த புத்தகத்தை பார்க்கும்போது படிக்கவே தோணலைப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்படி 2 பக்கத்தை என்னப்பா விலை இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை போய் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லா விதத்துலேயும் இதை படிக்க வேண்டும், படிக்க தூண்டுகின்ற ஒரு சமரசத்தை தரக்கூடிய விதமாகத்தான் புத்தகத்தை பார்க்கிறேன். குறிப்பாக நீங்கள் பல கட்டுரைகள், நான் தொல் திருமானுடைய அந்த கட்டுரை, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் படித்து இந்த சமூகத்தில் அந்த உயர்ந்த இடத்துக்கு வருகிறார், பல இன்னல்களுக்கு இடையே அவர் படிக்கிறார். போகும்போது அவருக்கான ஆசிரியராக இருக்கின்ற ஐயா பெரியசாமி அவர்கள் அவரை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாணவன் என்கின்ற பெயரை எடுக்கிறார். நல்ல மாணவன் என்ற பெயர் எடுப்பது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக எழுதுகிறார். அவர் கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கின்றது. அந்த கையெழுத்தை பார்த்து விட்டு அவருடைய ஆசிரியர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கையெழுத்து அழகாக எழுத கற்றுக்கோங்கப்பா, எல்லாரும் திருமாவளவன் மாதிரி நீங்களாம் இருக்க வேண்டும்பா என்று அறிவுரை சொல்கிறார். ஆக அன்றைக்கு கையெழுத்து அழகாக எழுதிய அதே திருமா இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் அழகாக இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு போராடக்கூடிய ஒரு தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு ஆசிரியர், பள்ளியிலேருந்து கல்லூரியிலேருந்து ஒரு ஆசிரியர்களாகத்தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கான ஒரு பெருமையாக நான் பார்க்கிறேன். ஐயா பெரியசாமி ஐயா அவர்கள் கேட்குறாரு, இப்போ ஒரு ஃபோட்டோலாம் காமிச்சு இது யாருன்னு தெரியுமா, அண்ணல் அம்பேத்கரை பார்த்து கேட்குறார், தந்தை பெரியாரை பார்த்து கேட்குறார், தெரியும், அவனை பற்றினா அவனுக்கு தெரியுமா, தெரியும், எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு என்று சொன்னதுக்கு பிறகு அந்த ஆசிரியர் அவருக்கான ஒரு பகுத்தறிவு ஆசிரியராக, பகுத்தறிவு பகலவனாக மாறுகிறார். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் காரணமாக இருக்கிறார் என்று சொல்லும்பொழுது ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக உள்ளபடி அது பெருமை வாய்ந்த ஒரு கட்டுரையாக நாங்கள் பார்ப்போம். ஸோ இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் நீங்கள் சொல்வது போல் ஏதாச்சும் ஒரு விதத்தில் இந்த கட்டுரையில் ஏதாச்சும் ஒரு கட்டுரை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய பாபா செல்லத்துறை அண்ணன், இது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய புத்தகம், இன்னும் ரிலீஸ் பண்ணியிருப்பான்னு தான் நினச்சேன். நான் திடீர்னு அப்பப்போ அவருக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் எனக்கு ஃபோன் அடிப்பார்னு நினைக்கிறேன், இல்லை இந்த புத்தகம் ரிலீஸ் ஆகலையே அப்படிங்கும் பொழுது சரி நான் கண்டிப்பாக நான் வந்துடுறேன். நினச்சி ஒரு 3 நாட்களுக்கு முன்பு தான் சொன்னேன், 19ஆம் தேதி வச்சுக்க முடியுமா, நான் துணை முதலமைச்சரோட திருச்சியிலேருந்து வந்து அப்படியே நான் மாலை வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம், அன்னைக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடு சேர்த்து இந்த ஆங்கில புத்தகத்தையும் உடனே யார் கர்ணன் தானே உடனே அதுக்கும் வரேன் அப்படின்ட்டு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே ஒன்று கூடி ஒரு நல்ல ஒரு மாலை பொழுதுல இன்றைக்கி நம்ம நேரத்தை மிக அழகாக செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று தான் நான் சொல்வேன். நான் இப்படி ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஒவ்வொரு விதமான இந்த கருத்துக்கள் மூலமாக ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். யாராச்சும் 1-2 பேர் செய்கின்ற தவறுனால ஒட்டுமொத்தமாக எங்கள் ஆசிரியர் இனத்தை ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடியதை நான் விரும்பவில்லை. நான் மிக வேதனையோடு சொல்கிறேன். அர்ப்பணிப்பு உணர்வோடு இன்றைக்கு ஒரு இனம் இருக்குது என்று சொன்னால் அது எங்களுடைய ஆசிரியர் இனம்தான். இன்றைக்கி தான் பிள்ளை நல்லா வருங்கிறத காட்டிலும் வகுப்பையில் இருக்கிற தாங்கிட்ட படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நல்லா வரணும்னு ஆசைப்படக்கூடிய இனமும் அவர்கள் தான். படிச்சுட்டு போகிற பிள்ளைங்க சம்பாதிச்சு ஆசிரியருக்கு ஒன்று கொடுக்க போதில்லை, அவங்க பெற்றவங்க தான் தரப்போகிறாங்க. ஆனால் அந்த ஆசிரியர் பெருமக்களையும் மறக்காமல், படித்த பள்ளிக்கூடத்தையும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் வரும் பொழுது இது ஒட்டுமொத்த ஆசிரியர் இனத்தையே குறை சொல்வது போல் ஒரு சிலர் சொல்வதை தயவு செய்து நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும், திருத்தி கொள்ள வேண்டும் என்று தான் நான் கேட்க கடமைப்பட்டிருக்கேன். ஆக இப்படி இந்த கரும்பழகை கதைகளை முழுமையாக, அதே மாதிரி இங்கே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் ஒளிவண்ணனாக இருந்தாலும் சரி, ஏன் வம்சி பப்ளிஷிங் சாத்துங்க, பாபா சொல்லி எல்லாம் பார்த்து பல எழுத்தாளர்கள் இருக்காங்க, பல எழுத்துக்கள் இருக்கின்றது. ஆனால் எல்லாத்தையும் ஒரு செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம சமுதாயத்துக்கு இதை கொடுப்போம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்போம்,
அப்படின்னு ஒரு புத்தகத்தை தருங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ புக், இட்ஸ் அ கேப்சூல் ஃபார் த சொசைட்டி. இந்த மருந்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் நல்லா இருக்கிறேன், இந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன்னா ஒட்டுமொத்த சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான புத்தகம் ரிலீஸ்க்கு நம்ம வரணும், வந்து கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எனக்கு மேடையில் இடம் கொடுத்தாலும் சரி, சைடு ஓரத்தில் இடம் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி இடத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவனாக, ஒரு ரசிகனாகத்தான், ஒரு வாசகனாகத்தான். வாசிப்பு இயக்கத்தை பற்றி ஒரு வேண்டுகோளை இங்கே வைத்திருக்கார் எஸ்கேபி கருணாநிதி என்று சொன்னால், இன்றைக்கும் எங்களோட பள்ளிக்கூடத்தில் அந்த லஞ்ச் டைமில் ஒரு 20 நிமிஷம் அவன் அங்கே இருக்க லைப்ரரிக்கு போய் ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும். அந்த புத்தகம் சார்ந்து அவன் என்ன உள்வாங்கியிருக்கான்னு ஒரு கட்டுரையாக எழுத வேண்டும். நான் கட்டுரையாக எழுதுறதை படிக்கும் போதே எனக்கு ஒரு இமேஜ் எனக்கு தோணுது, அந்த இமேஜை நீ வரையணும் என்று இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. அதுலேருந்து சில பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி வெளிநாட்டுக்கும் நாங்கள் கூட்டிகிட்டு தான் போகிறோம், இல்லை என்று சொல்ல. ஆனால் நாங்கள் செய்வது எல்லாத்துக்குமே தெரியுமா என்று சொன்னால் அது இன்னும் தெரியவில்லை. அவரோட ஏக்கம், அவருடைய அந்த தாகம், ஐயோ இது யாராச்சும் படிச்சிடக்கூடாதா, படிக்கிற பழக்கம் வந்துடக்கூடாதா. தமிழ்நாடு முதலமைச்சர் பட்ஜெட்டை ஒதுக்குறாரு, பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு கேட்ஜெட்டை ஒதுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு வெளியில் வாங்க என்பதற்காகத்தான் அவர் சொல்கிறார். உண்மைதான். விருதுநகரை சார்ந்திருக்கிற கலெக்டர் இன்னைக்கு ஒரு காமிக்ஸ் புத்தகத்தை அங்கே இருக்கின்ற லைப்ரரியில் வச்சுருக்காரு. பிள்ளைங்க காமிக்ஸை படிக்க படிக்க ஒரு வாரத்தில் அந்த பிள்ளைங்களோட இந்த ஸ்க்ரீனிங் டைம் அதை குறைஞ்சி இந்த புத்தகத்தை படிக்கிறத இடத்துக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. ஸோ எதையுமே நாங்கள் விட்டுவிடலை, எல்லாத்தையும் நாங்கள் உற்று நோக்கிக்கிறோம். எல்லாம் சார்ந்த திட்டத்தை திட்டு நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அதனால தான் இதற்கெல்லாம் பயன்பட்ட திட்டமாக, பயன்பட்ட நிதியாக எது இருந்துச்சுன்னு பார்த்தா SSA ஃபண்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த ஃபண்டை அவன் நிறுத்தும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னால், அவன் நிறுத்திட்டோம், நம்ம கொள்கையை விட்டு பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம அதை கொண்டு போவோம், அந்த பணத்தை நம்ம ஒதுக்குவோம் என்று சொல்ல முதலமைச்சர் நம்ம வச்சுருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி எங்களை கேட்குறீங்க, உரிமையாக கேட்குறீங்க. கேட்கக்கூடியதை பல பேர் அரசியல் குரலாக பார்க்குறீங்க. அது அரசியல் குரலாக நாங்கள் பார்க்கவில்லை, அதை ஒரு அக்கறை குரலாக எங்கள்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக செய்வாங்கப்பா என்கிற ஒரு அக்கறை குரலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஸோ அந்த அளவுக்கு அந்த வாசிப்பு இயக்கத்தை மேம்படுத்துவதற்கு கண்டிப்பாக அதை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். இல்லை என்று சொல்ல, அதையும் அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இளம் எழுத்தாளர்களை நாங்கள் கண்டறிந்து அவர்களுக்காக தனியாக ஒரு விருது வழங்குறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் சார்ந்த அந்த பிள்ளைங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டு தான் இருக்கின்றோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அதையும் இந்த கருத்தில் ஏற்றுக்கொண்டு அடுத்து வரும் காலத்தில் அதையும் நாங்கள் இன்னும் அதிகப்படியாக அதற்கு முக்கியத்துவம் தர காத்து கொண்டிருக்கின்றோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு ஊரில் இவங்க வந்திருக்காங்கன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட் பிளாக் என்று சொல்கிற கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து நீங்கள் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் கல்வியில் பின்தங்கிய என்று சொல்லும் பொழுது பின்தங்கிய என்கின்ற வார்த்தையே இருக்கக்கூடாது என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் இந்த கல்வியை சமமாக சீராக இன்றைக்கி அது கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிறார். இது ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எங்களுக்கான அந்த ஏக்கம், இங்கே இருக்கக்கூடிய இந்த புத்தகம் சார்ந்து நம்ம கொண்டு போகிறதுலாம் போகும்போது எங்களுக்கான ஒரு ஏக்கம், கடைசி ஒரு 10 வருஷம் நம்மளே இருந்திருக்கக்கூடாது ஆட்சியில். இந்த ஆட்சியில் இருந்து ஏதாச்சும் நம்ம போய் இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒரு புது புது திட்டத்தை கொண்டு வந்து நிறைய எஸ்கேபி கருணாவையும் நிறையா பாபா செல்லத்துறையும் நிறைய இளம்பதியும் உருவாக்கி இருக்கலாமே என்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதனால தான் நினச்சி பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு நூலகத்தை எந்த காலத்தில் கட்டியிருக்காரு நம்ம முத்தமிழர் கலைஞர், எப்படி ஃபோர்ஸி பண்ணுறாருன்னு பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி அவர் போட்டு வச்ச அந்த பாதை, அவர் போட்டு வச்ச பாதையில் தான் இன்றைக்கி நிறைய பேர் சொன்னாங்க, உங்களுக்கு என்னங்க போன எலெக்ஷனுக்கு பயங்கர ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வந்துட்டாங்க, பிகேன்னு ஒருத்தர் இருந்தார். பிகேலாம் இல்லையா, ஒரு காலத்தில் எம்கே போட்ட பாதையில் தான் இன்றைக்கி எம்கேஎஸ்ஏ போயிட்டுருக்காரு. இன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னாங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சமுதாயத்திற்கு என்ன வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்பதற்காக தான் சொல்லுகிறேன். எங்களுக்கு NEP வேணாயா, எங்களுடைய ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுத்துருங்கயா கல்வியை, நாங்களே பார்த்துக்கிறோம். ஏன் நாங்கள் இது போன்ற பல ஜாம்பவன்கள் அரங்கத்தில் இருக்கின்ற இது போன்ற அறிஞர்கள் எங்களால் உருவாக்க முடியாத ஒரு கான்ஃபிடென்ட் எதுக்காக நாங்கள் பேசுகிறோம், பிகாஸ் வி ஹாவ் அ ப்ரூவன் ட்ராக். ஸோ இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்க நாம் அனைவருமே அந்த இருமொழி கொள்கையை கையில் உயர்த்துவோம். இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய துணை முதலமைச்சர் ஒரு இளைஞனாக இருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு போருக்கு அவர் தயாராக இருக்கிறார் என்று சொல்லும்போது உங்களை போன்ற எழுத்தாளருடைய எழுத்து எங்களுக்கு தேவை. போர்னா அந்த காலமே ஆயுதத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது, உங்களுடைய எழுத்து தான் ஆயுதம். அந்த ஆயுதத்தை எங்களுக்காக தாருங்கள். எங்களுக்காக தருகின்ற ஒவ்வொரு எழுத்தாளர்கள் பின்பும் நிற்பதற்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்றைக்குமே காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.